ஆதவன் நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்று 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். முதலில் இன்றைய வீரகேசரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்தோமேயானால், கூட்டமைப்பை பிரிக்கும் தேவை அரசுக்கு இல்லை, பிளவுபடுத்தும் நிகழ்ச்சி நிரல் கிடையாது என்கிறார் லக்ஷ்மன் கிரியல்ல என்கின்ற தலைப்பையே தனது பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. இதன் விரிவான செய்தியை நாங்கள் நோக்கும் போது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பிளவுபடுத்த வேண்டிய எந்தவொரு தேவையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ கிடையாது. இனவாதிகளுக்கும் மத்தியஸ்த போக்குடன் கூடியவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை நெருக்கடிக்கு காரணமாகும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, விக்கியின் சுனாமி பேரலையில் சிக்கிக் கொண்டுள்ள சம்பந்தன் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாகி இருக்கிறது. விக்னேஸ்வரன் எனும் சுனாமி பேரலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் சிக்கி தவிக்கிறார். இந்த சுனாமி பேரலையிலிருந்து சம்பந்தனால் மீண்டு வர முடியவில்லை என்று மஹிந்த அணியின் முக்கியஸ்தரும் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி நாளேட்டின் மலையக பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற செய்தியாக, உள்ளூராட்சி நிறுவனங்களை அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மலையக தலைமைகளை வலியுறுத்துகிறார் லோரன்ஸ் என்கின்ற தலைப்பிலே அவருடைய புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. மலையகத்தில் உள்ளூராட்சி நிறுவனங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதன் மூலமே சாதகங்களை எமதாக்கிக் கொள்ள முடியும். ஆகவே மலையக தலைமைகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறுவிட்டால் தவறிழைத்தவர்களாகிவிட நேரிடும் என்று மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் லோரன்ஸ் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி நாளேட்டின் ஆசிரியர் தலையங்கத்தில் நமது பார்வையை செலுத்தலாம். நாட்டின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு விவகாரமானது நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான நியாயமான அரசியல் தீர்வொன்றை பெறுவதற்கு சுதந்திரத்தின் பின்னர் பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் நியாயமான தீர்வு என்பதனை காண முடியவில்லை என்பதாக இனப்பிரச்சினை குறித்த அரசியல் தீர்வு விடயம் தொடர்பிலான விடயங்களை இந்த கட்டுரை விரிவாக ஆராய்ந்து செல்கிறது. அடுத்து தினக்குரல் நாளேடானது தனது பிரதான தலைப்புச் செய்தியாக 13 அடிப்படையில் அதிகார பகிர்வு, சுதந்திர கட்சி யோசனையை முன்வைக்கும் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. இதன் விரிவான செய்தியாக, தேசிய ஒருமைப்பாடு என்ற சுதந்திர கட்சியின் கொள்கைக்கமைய 13ஆம் திருத்தச் சட்டத்தினை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வினூடாக தமிழ் சிங்கள மக்களின் பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய அரசியல் அமைப்பினை தயாரிக்கும் யோசனைகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்வைக்கும் என அக்கட்சியின் பேச்சாளரும் ராஜாங்க அமைச்சருமான டிலான் பெரேரா தெரிவித்த கருத்து இன்றைய தினக்குரல் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் மலையக செய்திகள் பக்கத்தில், பதுளையில் தமிழ் மொழியில் செயற்படுத்தக்கூடிய தொழில் பயிற்சி நிலையம் ஒன்றை அமைக்க கோரிக்கை என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. பதுளை மாவட்டத்தில் தமிழ் மொழி மூலம் செயற்படக்கூடிய தொழில் பயிற்சி நிலையம் ஒன்றையாவது ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலம் மாகாணத்தின் பெருந்தோட்ட இளைஞர் யுவதிகள் பெரும் நன்மை அடைவர் என்று ஓவா மாகாண சபையின் ஈதோக்க உறுப்பினர் ஆறுமுகம் கணேசமூர்த்தி தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் ஆசிரியர் தலையங்கத்தில் நமது பார்வையை செலுத்தலாம். ஊழல் மோசடியும் தொழில் வாய்ப்பின்மையும் என்ற தலைப்பிலே தனது ஆசிரியர் தலையங்கத்தினை தினக்குரல் நாளேடானது பிரசுரித்திருக்கின்றது. முன்னைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பாக பிரபலங்கள் உட்பட பலரிடம் விசாரணைகள் இடம்பெறுகின்றமை அன்றாட செய்திகளாக தற்பொழுது காணப்படுகிறது. இந்த ஊழல் மோசடியுடன் மற்றொரு முக்கியமான விடயமாக காணப்படுவது தொழில் வாய்ப்பின்மையாகும். ஊழலும் வேலைவாய்ப்பு இல்லாமையும் வெவ்வேறுபட்ட பிரச்சனைகளாக காணப்பட்டாலும் இந்த இரு விவகாரங்களுக்கும் துரிதமாக தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம். அதேவேளை இவை இரண்டும் நல்லாட்சிக்கு குந்தகமானவையாகவும் காணப்படுகின்றன என்பதாக ஊழல் மோசடி மற்றும் தொழில் வாய்ப்பின்மை என்பவற்றை நல்லாட்சி அரசுடன் தொடர்பு படுத்தியதாக இந்த செய்தி விரிவாக ஆராய்ந்து செல்கிறது. அடுத்து சுடரொளி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அரசியல் தீர்வை மையப்படுத்தியே புதிய அரசமைப்பு, ஜனவரி 9ஆம் தேதி ஜனாதிபதி விளக்கம் அளிப்பார் என்கிறது சுதந்திர கட்சி என்கின்றதாக பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கிறது. இதன் விரிவான செய்தியை நாங்கள் நோக்கும் போது, இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வாகவும் தேர்தல் சீர்திருத்தத்தின் அங்கமாகவும் புதிய அரசமைப்பு அமையவுள்ளது எனவும் இது தொடர்பில் ஜனவரி 9ஆம் தேதி கூடவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விளக்கம் அளிக்க உள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்று அறிவித்தது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது.
சுடரொளி நாளேட்டின் மலையக செய்திகள் பக்கத்திலே வெளியாக இருக்கின்ற செய்தியாக தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு தனியான புலமை பரிசில் திட்டம் அவசியம். இந்திய துணை தூதுவருடனான சந்திப்பில் திலகர் MP வேண்டுகோள் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. இந்திய அரசால் வருடம் தோறும் பட்டப்படிப்புக்கான புலமை பரிசில்கள் வழங்கப்பட்ட போதும் அவை தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு கிடைப்பதில்லை. அவர்கள் தங்களை இந்திய வம்சாவளியினர் என உறுதிப்படுத்தும் PIO OCI சான்று பத்திரங்களை கொண்டிராததன் காரணமாக இந்த வாய்ப்புகளை இழக்கின்றனர். இதனால் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு தனியான திட்டம் ஒன்றை வழங்குமாறு இந்திய துணை தூதுவருடனான சந்திப்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான M. திலகராஜ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து சுடரொளி நாளேட்டின் ஆசிரியர் தலையங்க பக்கத்தில் நமது பார்வையை செலுத்தலாம். மருந்து பொருட்களின் விலை குறைக்கப்படாதது ஏன் என்கின்ற தலைப்பிலே இன்றைய சுடரொளி நாளேடானது தனது ஆசிரியர் தலையங்கத்தை பிரசுரித்திருக்கின்றது. தேசிய மருந்து பொருட்கள் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 8 மாதங்கள் கடந்துவிட்டன. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன மருந்து பொருட்களின் விலைகள் 60% குறையப் போவதாக அப்பொழுது வெற்றி களிப்புடன் கூறினார். ஆனால் மருந்து பொருட்களின் விலைகள் இன்னும் குறையவில்லை என்பதாக மருந்து பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான தகவல்களை விரிவாக ஆராய்வதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கிறது. அடுத்த இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற இந்திய செய்தியாக மோடியை ராஜினாமா செய்யுமாறு கெஜ்ரிவால் கோரிக்கை என்கின்ற தலைப்பிலே இந்திய செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. டெல்லி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் ஊழல் நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் CBI-ஐ தவறாக பயன்படுத்தியமைக்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தினார். மேலும் DDCA ஊழல் விவகாரத்தில் டெல்லி அமைச்சரவை அளித்த ஒப்புதலின்படி ஒரு நபர் ஆணையம் மூலம் விசாரணை நடத்தவும் பேரவையில் செவ்வாய்க்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து இன்று வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளின் சர்வதேச செய்தியில் பார்வையை செலுத்தலாம். சிரியாவில் ரஷ்யாவின் வான் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழப்பு என்கின்ற தலைப்பிலே சர்வதேச செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. சிரியாவில் ரஷ்யாவின் வான் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பல தாக்குதல்களை போர்க்குற்றங்களுக்குள் உள்ளடக்க முடியும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை புதன்கிழமை தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் சிரியாவில் ரஷ்யா வான் தாக்குதல்களை ஆரம்பித்தது முதற்கொண்டு குறைந்தது 200 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அந்த சபை கூறுகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்த இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரங்களில் நமது பார்வையை செலுத்தலாம். முதலாவதாக வீரகேசரி நாளேட்டை பார்த்தால் கிராமராஜ்ய திட்டத்தை ஆரம்பிக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எடுக்கும் முயற்சிகளுக்கு வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை சித்தரிக்கும் வகையிலான கேலி சித்திரம் இன்றைய வீரகேசரி நாளேட்டில் பிரசுரமாகி இருக்கிறது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் கேலி சித்திரமாக புதிய அரசாங்கம் பதவியேற்று 1 வருட காலம் நிறைவடையும் தருவாயில் எதிர்வரும் ஜனவரி மாதம் அமைச்சரவையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக கூறப்படுவதை சித்தரிக்கும் வகையில் அரசை விமர்சிப்போர் ஒரு புறமும் அரசை ஆதரிக்கும் எதிரணியினர் மறுபுறமாகவும் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து சுடரொளி நாளேட்டின் கேலி சித்திரத்தை நாங்கள் நோக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் எதிர்க்கட்சி தலைமையை கோரி வரும் நிலையில் அதனை சித்தரிக்கும் முகமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நத்தார் தாத்தாவின் உடையணிந்து நத்தார் தொப்பியை கையில் ஏந்தி எதிர்க்கட்சி தலைமை பதவியை கோரும் வகையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்லும் வழியில் நிற்பதை போன்றதொரு காட்சியை சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து டெய்லி மிரர் நாளேடானது இதுவா நல்லாட்சி என்ற தலைப்பில் தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. தெமட்டகுடவில் வாலிபர் ஒருவர் கடத்தப்பட்டமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப பத்திரிகையானது ஹிருணிகாவின் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்த 6 பேருக்கு விளக்கமறியல் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகின்ற நாளேடுகளின் செய்திகளில் நமது பார்வையை செலுத்தலாம். இன்றைய உதய நாளேடு தனது பிரதான தலைப்புச் செய்தியாக அரசியல் தீர்வை மையப்படுத்தியே புதிய அரசமைப்பு ஜனவரி 9ஆம் தேதி ஜனாதிபதி விளக்கம் அளிப்பார் என்கிறது சுதந்திர கட்சி என்கின்றதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். இதுவரை இன்று இலங்கையில் வெளியாகிய நாளேடுகளினதும் பிராந்தியங்களில் வெளியாகிய நாளேடுகளினதும் செய்திகளை நாங்கள் அலசியிருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.